அடுத்த கட்சி அண்ணே ஏங்க அவருக்கு அழுவு தெரியாதுங்க, அதனாலதான் கிளிப்சர் கட்சி இப்ப பூட்டிக்கிட்டு எம்ஜிஆருக்கு அழுவு தெரியாது, இவருக்கு அழுவு தெரியாது. ஆனா எம்ஜிஆருக்கு அரசியல் தெரியும். வீட்டுல இருக்கிறவங்க எல்லாம் கூட்டியாந்து காலில் விழுந்த ஒருத்தரும், யார் வீட்டுல வேணாலும் காலில் விழுக தயாரா இருக்கிறேன்னு சொன்ன ஒருத்தரும், ஒரு கூட்டணி வச்சுக்கிட்டு யாரு கால வேணாலும் வாடுறதுக்கு தயாரா இருக்கிற இன்னொருத்தரும், நல்லா பலே கூட்டணிடா. பொதுவா ஒன்று சொல்லுவாங்க ஊடகங்கள்ல, சமூக விவாதங்கள்ல, ஏதோ பெருசா சொல்ல போறான், இந்நேரம் ஜெயலலிதா இருந்திருந்தா. லதாஜிக்கா இன்னைக்கு வந்து நான் ஒரு அறிக்கை, ஏன்னா பாத்துட்டேன்ல, நெல்மணிகள் பாவம் இல்லையா, நாங்க உயிர் போய் கிடக்கு, இப்ப பயிருக்கு கருணை காட்டுறேன்ற பேர்ல நீ கொடுக்க வர்றியே. கொள்முதல் செய்யறதுன்னா என்னன்னு முதல்ல உனக்கு தெரியுமா? நீ சாம்பிளையே கொடுக்காம இருந்துகிட்டு இந்த அரிசியை பூரா வச்சிருக்கிறியேன்னு இவனுங்களை நோக்கி கேள்வி கேட்கறேன்னா நீ யாரை காப்பாத்த இந்த கேள்வியை கேட்கிற? ஒரு செயற்கை அரிசி பஞ்சத்தை உருவாக்குறாங்க அரசு. ஒன்றிய அரசுக்கு முட்டு கொடுக்குற வேலையை இவனுங்க ரெண்டு பேரும் பாக்குறானுங்க. இப்ப அதானி எந்த அரிசி பிராண்ட் வித்துட்டு இருக்கிறாருன்னு பார்த்தோம்னா நம்ம கண்டுபிடிச்சிடலாம், ஈஸியா கண்டுபிடிக்கலாம். திமுக ஆட்சிக்கு எதிரான தொடர் எதிர்ப்பு முளைத்து வளர்ந்து செழித்து ஆட்சியாளர்களை வீட்டுக்கு அனுப்ப போவது உறுதி. நீ வீட்டுக்கு போறதுலேயே தான் இன்னும் குறியா இருக்கு. நீ வீட்டுல இருக்கிற லட்சணத்திலேயே பிஆர் சுந்தர் அந்த புலம்புறாருன்னு ஊரே புலம்புறதா தகவல். ஒரு நல்ல எடிட்டர் தேவைப்படுகிறார். வாய்ப்பு இருக்கும் நண்பர்கள் உங்களுடைய ரெஸ்யூம்ஸை நம்மளுக்கு அனுப்புங்க. நல்லன்னா அது எதில் அனுப்புறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்மளோட ஃபேஸ்புக் பேஜில் ஒரு மெயில் ஐடி இருக்கும், அந்த மெயில் ஐடிக்கு அனுப்புங்க. பேரலை டிவி டிஜிட்டல் என்கிற மெயில் ஐடிக்கு அனுப்பவும். ஸ்பெல்லிங் கீழே வந்து டிஸ்பிளேல வரும். என்ன மாதிரியான எடிட்டர் தேவை? வீடியோ எடிட்டர், அரசியல் அறிவுள்ள. ஆமாம், நாம் என்ன தாவேகாவா கண்டமணி எடுத்து போடுறதுக்கு ஆர்எஸ்எஸ்ல வாங்க சிடிஆர் வாங்க அதை வரைச்சுனா வாங்க அப்படிலாம் இல்லை. பொலிட்டிக்கல் சென்ஸ் உள்ள நம்ம ஐடியாலஜியோடு இணைந்து வேலை பார்க்கக்கூடிய நபர்கள் இருந்தால் மச் பெட்டர். அவர்களுக்கு தான் முன்னுரிமை, பாலின வேறுபாடு கிடையாது. சென்னையிலிருந்து தான் வேலை பார்க்க வேண்டும். ஆமாம், ஆன்லைனில் வேலை பார்க்க முடியாது, அது எடிட்டிங். ஓகே, இப்போது கம்மிங் பேக் டு தட் மகாபலிபுரம். நேற்று நம்ம இந்திரகுமார் சொன்னது போலவே அந்த குடும்பங்களை சந்திப்பதை வந்து ஏன் ஊடகங்களிடமிருந்து மறைத்து கொண்டே இருக்கிறார்கள் தாவேகா அப்படிங்கிறதனுடைய உண்மைத்தன்மை நேற்று மாலையிலிருந்தே உடைபட தொடங்கி இருக்கிறது. ஆங்காங்கே சில வீடியோக்கள் வெளியாகி இருக்கிறதாம். ஆமாம், அங்கே அது வந்து வாண்டடாக பேச வைப்பதற்காக நீங்கள் பேசியிருங்களேன் அப்படின்னு சொல்லி ஒரு பக்கம் பேசி கொண்டிருக்கிறார். பேசின வீடியோஸ். ஓகே, ஒரு சிலர் வந்து ஒரு சில லெகசி ஊடகங்கள் வந்து அந்த காணொலிகளை வெளியிடவே மறுக்கிறாங்க. ஒரு பாதிக்கப்பட்ட பெண்மணி ஒருத்தங்க, அதாவது அவருடைய கணவர் இறந்துருக்கிறாரு, அந்த பெண்மணி அவங்கள வந்து சந்திக்கிறதுக்கு விஜய் தரப்பு முயற்சி பண்ணி அவங்கள கூப்பிட்டுருக்குறாங்க. அவங்க வந்து நான் வரலைங்க, வந்து அவர் கேதம் கேட்கட்டும், நான் போய் கேட்குறது நல்லா இருக்காதுங்க, அது சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒதுங்கி இருக்கிறாங்க. அவங்க காதுபடவே பல தற்கொலை நாய்கள் காசை வாங்கிட்டதுனால நீ வரமாட்டேங்கிறியா அப்படி இப்படின்னு பேசியிருப்பாங்க ஓல் இருக்கு. அப்படி தான் நடந்துச்சான்னு நம்மளுக்கு தெரில. ஆனால் இவங்கெல்லாம் செய்கிறவங்க தான். ஏன்னா கரூரில் வரமாட்டேன்னு சொன்ன பல குடும்பங்களுக்கு பின்னாடி பக்கத்தில் போய் நின்றுக்கிட்டு அவங்க காதுபடவே நீ காசை வாங்கிட்டு வரமாட்டேங்கிறியான்னு அவங்கள வந்து எமோஷ்னலாக அவங்கள வந்து ஹராஸ் பண்ண வேலையெல்லாம் அவனுங்க செஞ்சானுங்க. ஓட்டு கேட்டு வருவான்ல. வருவானா? எங்கே வர போகிறாப்புல? அதான் வரமாட்டாப்புல. பனையூருக்கு வந்து ஓட்டு கேளுங்க வாங்க, வந்து ஓட்டு. நான் ஓட்டு கேட்பு கூட்டம் எங்க மகாபலிபுரம் ஷெரட்டன் ஹோட்டல். எலெக்ஷன் வரைக்கும் கரூர் பகுதிக்கு விஜய் வருவதாக தகவல், இந்த தொகுதிக்கு வாக்கு கேட்க வருவதாக தகவல், இப்படி தான் நம்மளுக்கு தகவல் வரும். கடைசி வரைக்கும் அதை சொல்ல மாட்டாங்க. ஒரு பக்கம் அவங்க என்ன நினச்சாங்களோ தெரில, உடனடியாக பேங்குக்கு போய் என்னுடைய அனுமதி இல்லாமல் இந்த 20 லட்ச ரூபா பணம் எனக்கு வந்திருக்கு, இந்த பணத்தை நான் எவன் போட்டானோ அவனுக்கு மூஞ்சிலே நான் விசிறி அடிக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஆர்டிஜிஎஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி அவங்க அந்த சலான் உட்பட எல்லாத்தையும் பத்திரிகையாளர்கள்ட்ட காட்டிட்டாங்க. லெகசி ஊடகங்கள் அதை இப்போ வரைக்கும் பேட்டி எடுத்து போடவே இல்லை. சன் நியூஸ் மட்டும்தான் அந்த விஷயத்தை கவர் பண்ணாங்க. மித்த சேனல்ஸ் எல்லாம் அந்த மைக்கு போட்டானுங்க, ஆனால் போடாமல் இருக்கிறானுங்க. அது ஒரு பிரச்சனை, அது தனி பிரச்சனை. பட் நாம் சொன்னதில் இன்னும் பல குடும்பங்கள் வந்து அவர்கள் நேரடியாக ரெப்ரசன்ட் செய்யப்பட்டு அவர்கள் வராமல் இன்னும் பலருடைய குடும்பங்களை சார்ந்த நபர்களாக, ஒன்று விட்ட பங்காளி, 2 விட்ட பங்காளி, அந்த சொந்தம், இந்த சார்ந்தோருக்கு அனுதாபங்கள் அப்படின்னு சொல்லி பல பேரை கூட்டு போயிருக்கிறானுங்க. அதுவும் கொஞ்சம் கொஞ்சமாக வெளியில் வர ஆரம்பிக்க தான் செய்யும். ஏன்னா அந்த பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய தரப்பு மக்கள் வந்து பேசுறதுக்கு முன் வரல அப்படிங்கிறதுனால நம்ம அதை புரிஞ்சுக்க முடியுது. இந்த ஃபோட்டோ ஷூட்டையுமே ஏன் இவங்க வெளியிடாமல் இருக்கிறாங்க அப்படின்றதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய காரணமே இதுதான். நீங்கள் வந்து இந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய நபர்களை சந்தித்தாருன்னு ஒரு புகைப்படத்தையோ ஒரு வீடியோவையோ வெளியிட்டுட்டா நம்ம ஆட்கள் எல்லாருமே அதை உட்காந்து எடுத்து இந்த பாதிக்கப்பட்டவர் இவர் அல்ல, இவருக்கு பதிலாக இவர் போயிருக்கிறார், இவருக்கும் குடும்பத்தில்
தகராறு இருக்கிறது, இவர் விஜய் ரசிகர் என்பதால் இவர் அழைத்து வரப்பட்டிருக்கிறார் அப்படின்னு ஏதாவது ஒரு லைன் கிடச்சி அது வெளியில் வந்துச்சுன்னா அது ரொம்ப பெரிய அவமானமாக போயிருமே அப்படிங்கிறதுக்காக திட்டமிட்டு இந்த வேலையை செஞ்சுருக்கிறாங்கன்றதை அந்த அம்மா கொடுக்கக்கூடிய வாக்குமூலத்திலிருந்து நம்மளுக்கு தெரிய வருது. இதில் கூடுதலாக இருக்கக்கூடிய இன்னும் பல தகவல்களை குறித்து தான் நம்ம பேச போகிறோம். அதில் விஜய் தரப்பை சந்தித்து விட்டு வந்ததாக நேற்று பல பதிவுகள் பார்க்க முடிந்தது. என்ன பதிவு போட்டாங்க? கண்ணீர் விட்டாருங்க, காலில் விழுந்து அழுதாருங்க அப்படின்னாங்க. ஆனால் காலில் விழுந்த வீடியோவை ரிலீஸ் பண்ணுற துணிச்சல் இந்த உலகத்திலேயே என் தலைவன் எடப்பாடி பழனிசாமி தவிர வேறு யாருக்கும் கிடையாது. ஏப்பா நானாப்பா ரிலீஸ் பண்ணேன், அங்கே கேமரா இருந்ததை கவனிக்காம நான் வந்துட்டேன். பண்ணாங்கல்ல, அவர் கேமரா இருக்கு என்று தெரிந்தே காலில் விழுந்தாரா இல்லையா? அது விழுந்தது கிடையாது, அது ஊர்ந்தது. சரி, எப்படியோ பாருங்க, இவராவது விழுந்ததை விட மாட்டேங்கிறாரு, அவர் ஊர்ந்ததையே விட்டுருக்கிறாரு. நல்ல காம்பினேஷன். வீட்டில் இருக்கிறவங்களெல்லாம் கூட்டியாந்து காலில் விழுந்த ஒருத்தரும், யார் வீட்டில் வேணாலும் காலில் விழுக தயாராக இருக்கிறேன்னு சொன்ன ஒருத்தரும், ஒரு கூட்டணி வச்சுக்கிட்டு யாரு கால வேணாலும் வாடுறதுக்கு தயாராக இருக்கிற இன்னொருத்தனும். ஆனால் பலே கூட்டணிடா. பொதுவாக சொல்லுவாங்க ஊடகங்கள்ல, சமூக விவாதங்கள்ல ஏதோ ஏதோ பெருசா சொல்ல போறான். இந்நேரம் ஜெயலலிதா இருந்திருந்தா இல்ல, யோசிச்சு பாருங்களேன், இருந்திருந்தா என்ன பண்ணிருப்பாங்க? கையை கட்டி வீட்டுக்குள்ள கூட்டு போயிருப்பாங்க. கீழே விழுகிற போட்டோ, யாரு காலில் யாரு விழுந்த போட்டோ ரிலீஸ் ஆயிருக்குன்றத நான் மக்கள் சிந்தனைக்கே விட்டுறேன். அது உண்மைதான், அது நடக்கும். அந்த மாதிரி சாடிஸ்டா அந்த முதலமைச்சர் இருக்க மாட்டேங்கிறாரு. அதனாலதான் திமுக காரங்களே உட்காந்து திட்டிக்கிட்டு இருக்காங்க. என்ன தலைவரே ஒரு அளவுக்கு தான் பொறுமை, நீங்க இருக்க மாட்டேங்கிறீங்க, நீ தேவையில்லாம ரொம்ப பக்குவமா நடக்கிறேங்கிற பேர்ல எங்களை பூரா கட்டி போட்டுக்கிட்டு இருக்காங்க. அவங்க பூரா பேரும் அவர் மேல கடுப்படிக்கிறாங்க. தாவேக்காரனுங்க ஒரு பக்கம் கடுப்படிக்கிறாங்க, சொந்த கட்சிக்காரங்க ஒரு பக்கம். நாகரிகம்ன்ற வார்த்தையை கேட்டாலே டென்ஷன் ஆகுறாங்க. அட சும்மா இருங்களேடா, திமுக தலைமையை நினைச்சு பாருங்க. டேய், இவங்கெல்லாம் உட்காந்து சண்டை போடும்போது, டேய் நான்லாம் இவங்களை கட்டி போட்டு வச்சிருக்கேன்டா, பேசாம இருங்கடா, எதையாவது ஒரு பக்கம் வாயை கொடுத்து புண்ணாங்கிட்டு போயிறாங்கடா, அவங்க நிலைமை அப்படித்தானே இருக்கும். என்ன நினைச்சு பாக்குறேன். இல்ல, ஒரு புலனாய்வு புலி ஒருத்தர் என்னோட பேட்டில தான் சொல்லியிருந்தாப்புல, என்னண்டு திமுக காரன்லாம் ரொம்ப கண்ட்ரோல்டா இருக்கிறாங்க, வெற்றி கொண்டான்லாம் இன்னைக்கு இல்ல. அதேதான், அதனால இவனுக்கு ஆட்டம் இருக்கிறது போல தெரியுது. அதுவுமே சோசியல் மீடியாவை தாண்டா. இதனால நம்ம அதை நியாயப்படுத்துறோன்றது இல்ல. ஆனா இந்த சமூக வலைதளங்கள் வெற்றி கொண்டானை எப்படி பார்க்கிறது, இந்த சமூக வலைதளங்கள் அந்த பேச்சாளர்களை எப்படி பார்க்கிறது அப்படின்ற ஒரு கண்ணோட்டம் இருக்குல்ல. இவங்க பண்றத பாருங்க, தாவேக்கா ரசிகர்கள் ஆன்லைன்ல எழுதுறத பாருங்க. குமார் ரொம்பலாம் இல்ல, அந்த பாதிக்கப்பட்ட பெண் வந்து 20 லட்சத்தை திருப்பி கொடுக்குறாங்க. அவங்களுடைய வீடியோவுடைய கமெண்ட் செக்ஷனை போய் பாரு. என்ன சொல்றாங்க? நீ வந்து வெற்றி கொண்டான ஆபாச பேச்சாளர்னு சொல்லுவ, சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி ஆபாச பேச்சாளர்னு டேர்ம் பண்ண விரும்புறானுங்கல்ல. ஒட்டுமொத்த ஆபாசத்தின் மொத்த உருவமே இவனுங்க தான். அந்த கமெண்ட் செக்ஷன்ல அவ்வளவு ஆபாசமா பேசிட்டு இருக்கிறாங்க. நீங்க வெற்றி கொண்டான்ட்ட போய் ரஷ்ய புரட்சின்னா அதனால 3 நாள் கிளாஸ் நடத்துவாரு. சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி ரேஷன் கடை பிரச்சனையில இருந்து நாசா விஞ்ஞான பிரச்சனை வரைக்கும் அடிச்சு பக்காவா டேட்டாவோட பேசுவாரு. ஆமா, அவர் ஒரு நாளைக்கு எத்தனை நியூஸ் பேப்பர் படிப்பாருன்னு உனக்கு தெரியுமா? நீ வாட்ஸ்அப்ல நியூஸ் பாக்குறவன், அவர் நியூஸ் பேப்பரை வாங்கி ஒவ்வொரு நியூஸ் பேப்பரும் எப்படி ஒரு செய்தியை 10ஆ மாத்தி எழுதுறான்னு அவர் டேட்டாவோட பேசுவாரு. நானும் அவரும் வந்து குமார் ட்ரெயினில் போய்கிட்டு இருந்தோம். அப்போ பக்கத்தில் வந்து ஒரு நியூஸ் பேப்பர் ஹிந்திக்கார பையன் வந்து ஏதோ அந்த திங்ஸ் எல்லாம் கொடுக்குறதுக்காக வந்தாப்புல, தேஜஸோ வந்தே பாரத்தோ ஏதோ ஒரு ட்ரெயின். அப்போ வந்துட்டு இருக்கும்போது அவன் ஒரு திங்ஸ் கொடுத்தான், அதை வாங்கினாரு, எல்லாம் பார்த்துட்டு அதை திருப்பி பார்த்துட்டு அந்த ஸ்பாட்டில் அவருக்கு சில கவுண்டர்ஸ்லாம் தோணுச்சு. டக்குன்னு ஒவ்வொன்றுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய பேக் ஸ்டோரியை சொன்னார். தினமலர் எப்படி எல்லாரும் பேப்பர்லேயும் கொண்டு வந்து எல்லாரும் சீட்லையும் வைக்கிறான், இவன் எப்படி இந்த டெண்டர் எடுத்தான், இது எல்லாத்தையும் அவர் அக்குவே ராணி வேறா சொல்கிறாரு. அவருக்கு அவ்வளோ பெரிய புரிதல் இருக்குது. ஆனால் அவரை இவனுங்க எப்படி டேர்ம் பண்ணுறான், அந்த மாதிரி அவர் அப்படி சொல்கிறாரு. இவங்க கட்சியில் ஒரு நிகழ்ச்சி நடந்துச்சுன்னா அந்த நிகழ்ச்சி என்ன நிகழ்ச்சின்றதே தகவலாக தான் தெரிய வருது. தகவல் களஞ்சியமா தகவலுக்கு இப்படி ஒரு முரட்டு எதிர்பார்ப்பேனா? தகவல்னா என்ன? இன்ஃபர்மேஷன் இல்லையா? இன்ஃபர்மேஷன்னா என்ன? காசிப். தகவல்னா என்ன? காசிப். இது தாவே காட்டி, அதுக்கு பேரு கிசு கிசுடா தம்பி. இத்தனை வருஷம் 30 வருஷமா அதான் பண்ணிட்டு இருந்தோம் நாங்க.
தம்பி அந்த நடிகை இந்த நடிகை, அந்த டைரக்டர் இந்த டைரக்டர், அவங்க அப்பா அவங்க அம்மா, ஆனாவில் ஆரம்பித்து இத்தில் முடியும் நடிகர், இப்படியே நாங்க பாக்ஸ் ஆபீஸ் கலெக்ஷன் வரைக்கும் கிசு கிசு பேசியே வாழ்க்கையை ஓட்டிட்டோம் தம்பி. இப்ப திடீர்னு எங்களை வந்து தகவல்னா இன்ஃபர்மேஷன் சொன்னீங்கன்னா நாங்க எப்படி தம்பி கண்டுபிடிப்போம்? அப்படிதான் அழுகுறாங்க. ஆமா, இப்ப அந்த கிசு கிசு கிரியேட்டர்ஸ் வேற கலாயிறங்கி இருக்கிறாங்க போலயே. யாரு அந்த 3 பேர்? என்னவா விஜய் பாவம். அது நடந்துச்சு. இப்ப என்ன எனக்கு என்ன கேள்வின்னா, அவங்க எல்லாரும் சொன்னது சரி ஓகே, அதுக்கு வந்து அந்த குடும்பங்கள் சொன்னாங்க, அதனால தான் இந்த நியூஸை போட்டோம் அப்படிங்கிறது வரைக்கும் எனக்கு ஓகே, போட்டிங்க ஓகே, நான் மறுக்கல. அந்த குடும்பங்கள் போட்டதில் சில செய்திகளை சொன்னாங்க. உண்மையிலே லெகசி மீடியாவாக நீங்கள் இருந்திருந்தா அந்த மக்கள் பேசிய விஷயத்தை டீகோட் பண்ணி பேசியிருக்கணுமா பேசியிருக்கூடாதா? ஒரு மெயின் ஸ்ட்ரீம் ஊடகமாக இருந்தால் அது அவர்களுடைய பொறுப்பு, கடமை. எங்களை போலீஸ் அனுமதிக்கவில்லை, அதனால் நான் கரூருக்கு வரவில்லை என்று எங்களிடம் வருத்தம் தெரிவித்தார் விஜய் அப்படின்னு ஒரு அம்மா மைக்ல சொல்றாங்க. இந்த லெகசி மீடியா முன்னாடி தான் சொல்றாங்க. அப்ப மைக் எடுத்துட்டு அடுத்து எங்க போனோம்? போலீஸ் ஸ்டேஷன்ல போய் நிக்கணும், எஸ்பி ஆபீஸ்ல போய் உங்களுக்கு மனு கொடுத்தாங்களான்னு கேட்கணும். இல்ல ஓவர் த ஃபோன் கால் கரூர் எஸ்பி கிட்ட ஃபோன் பண்ணி உங்கள்ட்ட மனு கொடுத்தாங்களாமே, நீங்க வந்து அனுமதி கொடுக்கலன்னு அந்த பாதிக்கப்பட்ட மக்கள் கிட்ட விஜய் சொன்னதாக அந்த ஆசிரியர் ஓவர் தி ஃபோன் கால் முதலமைச்சர்கிட்ட பேசுவாரு. ஐயோ, பக்கத்துல உட்காந்து டீல முடிக்கிற அளவுக்கு பெரிய இல்ல அவருக்கு எஸ்பி ஆபீஸ்ல போன் பண்ணி கேட்க தெரியாதா? இல்ல லோக்கல் பத்திரிகையாளர் தான் ஊருக்குலாம் தெரிஞ்சவர் தானே, அவர் போய் நின்று கேட்க வேண்டியதானே. என்ன பாதிக்கப்பட்ட மக்கள் வீட்டுக்கு வந்து மிரட்ட தெரியுது, போலீஸ் எஸ்பிகிட்ட ஃபோன் பண்ணி கேட்க தெரியாதா? உனக்கு லோக்கல் கான்டாக்டே கிடையாதா? சரி ரைட்டு, அதையும் விடு. அதுக்கு மீறி தாவேக்கா சார்பா உங்ககிட்ட பேசுறதுக்கு 1000 பேர் உன் லைனில் இருக்கிறான்ல, ஏன்னா உனக்கு தான் உள்ள இருந்து சோர்ஸ் கொடுக்குறாங்கல்ல, நீ தான் எல்லாரோடையும் டச்சில் இருக்கிறீல்ல. ஜான ஆரோக்கியசாமியில இருந்து ஆதவர்ஜுனால இருந்து புஷி ஆனந்த்ல இருந்து விஜய் அப்பா வரைக்கும் எல்லாரையும் கான்டாக்ட்ல தானே வச்சிருக்கீங்க. அவங்கள்ட்ட எல்லாம் ஃபோன் பண்ணி எப்போ பெர்மிஷன் கேட்டீங்க, இந்த லெட்டர் இருக்குமா, அந்த அம்மாட்ட இப்படி சொல்லியிருக்கிறீங்களாமே, அந்த அண்ணன்ட்ட இப்படி சொல்லியிருக்கலாமேன்னு கேட்டுருந்துருக்கணும்ல, கேட்கல. ஏன் இதை கேட்கல அப்படிங்கிறதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய பல காரணங்களில் இவங்க சொன்னதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய காரணத்தை சொல்லுவோம். இப்போ பாதிக்கப்பட்ட மக்கள் ஒவ்வொருவரையும் ரெசார்ட்டில் கூப்பிட்டு இவர் ஒரு ரூமில் உட்காந்துக்கிட்டாரு. இப்போ எப்படி நம்ம ஒரு இன்டர்வியூ பண்ணுறதுக்கு எல்லாரையும் ரூமுக்குள்ளே இங்கே மேனேஜர் ரூமுக்கு கூப்பிடுவோமோ, அதே மாதிரி அங்கே இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஆட்களையா பேட்சாக உள்ளே அனுப்புறது. அவங்க குடும்பத்துலலாம் வந்து கிளிசரின் போட்டு இவர் ரெடியாக இருந்துக்குவார். அவங்க உள்ள நுழைஞ்ச உடனே அம்மா அப்படின்னு காலில் விழுந்துருது. ஐயோ தம்பி குறிலா செல்லு பாருங்க. அதாவது உள்ள என்ட்ரி ஆன உடனே எத்தனை பேர்ரா அப்படின்னு நாங்கள் 5 பேர் எண்ணிக்கிறது. டேய் 5 கர்ச்சிப்பில் கிளிசரின் ரெடி பண்ணி வைடா அப்படின்னு உடனே டக்குன்னு ஒருத்தர் உள்ள நுழைஞ்சு 5 பேர் இப்படி நின்ன உடனே டக்குன்னு ஒரு கர்ச்சி எடுத்துட்டு அம்மா, அடுத்த கர்ச்சிப்பு அம்மா அண்ணே. ஏங்க அவருக்கு அழுக தெரியாதுங்க, அதனாலதான் கிளிசரின், அதனால கர்ச்சிப்பை போட்டிக்கிட்டு அவர். நானும் விஜய் படத்தை ரசிச்சு பாப்பேன் தான், ஆனா அழுக தெரியும். அடிச்சா சார் நான் அண்ணனுக்கு அழுகிற சீன் நல்லா. எம்ஜிஆருக்கு அழுக தெரியாது, இவருக்கு அழுக தெரியாது. அதாவது நடிக்க தெரியாம இருக்கக்கூடியவர்கள் மேட்ச் பண்ண. ஆனா எம்ஜிஆருக்கு அரசியல் தெரியும், அது உண்மை. நடிக்க தெரியாதவர்கள் அப்படின்னு ஒரு சில நபர்கள் லிஸ்ட் எடுத்தீங்கன்னா, யார் வந்து ப்ராப்பரா அழுக தெரியலையோ அவர்களுக்கு ஒழுங்கா நடிக்க தெரியல அப்படின்னு ஒரு விதி சொல்லுவாங்க சினிமாவில். எவன் ஒருத்தன் அழுகும் போதும் அழகா இருக்கிறானோ, அழகா அவனுடைய முகம் வந்து அந்த பாவனையை கரெக்டாக கொடுக்குதோ, அவன் தான் நல்ல நடிகன் அப்படிங்கிறது தான் விதி. அப்படி பார்க்கும்போது நடிகர் அப்படிங்கிற டோனுக்குள்ள விஜய் வந்து அழுக தெரியாதவர். அது தனி சாப்டர். அதை பற்றி நம்ம சினிமா நேர்காணல்கள் ஏதாவது கொடுத்தோம்னா அதில் பேசலாம். இப்போ நம்ம சினிமா நேர்காணல் தான் பேச போகிறோம், ஏன்னா அந்த ஆளை பற்றி பேசிக்கிட்டு இருக்கோம். ஓகே, இப்படியா வந்து அவர் அழுது எல்லார் காலையும் விழுந்தாராம். இப்போ கேப்பு, இப்போ உங்களை வந்து 1 ஹவர் பார்த்தோன்னா ஒரு 15 நிமிஷம் கேப்பு, திருப்பி ஒருத்தரை உள்ளே கூப்பிட்றதுக்கு. எதுக்காகனா கண்டினியூஸாக கிளிசரின் போட்டால் வந்து சிக்கலாயிரும். இப்போ அவருக்கு பார்த்துட்டு வந்தவங்கலாம் என்ன சொன்னாங்க, அவரே பாவம் சாப்பிட்டு 4 நாள் ஆச்சோ 5 நாள் ஆச்சோ தெரியல, பைத்தியக்காரன் மாதிரி இருந்தார். ஒரு தாத்தா சொல்றாரு, பைத்தியக்காரன் மாதிரி இருந்தார். அப்படியே சொல்றாரு மாதிரிலாம் இல்லை தாத்தா, அதுதான் ஒரிஜினல். ஒன்று ஏமாத்திட்டாங்க தாத்தா, ஒரு ஃப்ளோவோட உண்மையை சொல்லிட்டாரு. பெருசு ஏன் தாத்தா நீ என்ன, நீங்க என்ன தாத்தா பட்டுன்னு உண்மையை பார்க்கறதுக்கு பைத்தியக்காரன் மாதிரி இருந்தா. சரி ஓகே, அது ஒரு பக்கம். அப்படி ஒவ்வொருத்தர் எதுக்காக அப்படின்னா, இந்த 30 நாள் வந்து 38 குடும்பங்கள் கிட்ட வந்து எப்படி நம்ம பெர்ஃபார்ம் பண்ணணும்னு 30 நாளாக அவர் வந்து சார்ட் போட்டு பெர்ஃபார்ம் பண்ணி ரிஹர்சல் பண்ணார். விஜயோடு சினிமாவில் பயணித்த பல நபர்கள் சொன்ன தகவல், அதுவும் தகவல் தான், ஒவ்வொருத்தவங்க கொடுத்த பேட்டியிலிருந்து நான் சொல்கிறேன். அவருக்கு வந்து சீன் பேப்பர் முந்தின நாளே கொடுக்கணும். லோகேஷ் கனகராஜே வந்து இந்த மாதிரி அந்த மாதிரின்னு சொன்னப்போ, இந்த தம்பி இந்த மாதிரி அந்த மாதிரிலாம் கிடையாது, எனக்கு சீன் பேப்பர் வேணும் அப்படின்னு கேட்டாருன்னா அவரே வாக்குமூலம் கொடுத்துருக்காரு. அப்படி முந்தின நாளே வந்து சார்ட் பேப்பரை வாங்கிட்டு போய் ப்ரிப்பேர் பண்ணுவார், எழுத்து கூடி படிப்பார். ஆ இம் மா அப்படின்னு எழுத்து, அப்படின்னு ஆ இம்மா அம்மா
அது அந்தம்மா இல்ல, அதான் இப்படி போ அம்மா அவர்கள் இந்த கெட்டப். அப்ப இப்படி வந்து எழுதி வாங்கிட்டு 30 நாளா வந்து அந்த கேரக்டரா நம்ம எப்படி அந்த நாளுக்கு பெர்ஃபார்ம் பண்றது அப்படிங்கிறதுக்காக அந்த 30 நாள் எடுத்துக்கிட்டாருன்னு நான் சொல்லல. அந்த பாதிக்கப்பட்ட மக்கள், பார்த்த மக்கள் வாக்குமூலம் கொடுத்ததாக தகவல், அந்த வாக்குமூல வீடியோவே இருக்கு, லெகசி மீடியாக்கள்ல இருக்கு, அதை நம்ம பார்க்க முடிந்தது. அந்த மீடியாக்கள் இருந்த மக்களிடம் இவர் என்ன சொல்லியிருக்கிறாரு அப்படிங்கிறத அவங்களே சொல்லிட்டாங்க, வாய் தவறி சொல்லிட்டாங்க. போலீஸ் எங்களை விடலை, அதனால என்னால் கரூர் வர முடியல அப்படின்னு. நம்ம கேள்வி என்னன்னா, வழக்கு சிபிஐ விசாரணையில் இருக்கு, காவல்துறையிடம் இவர்கள் அனுமதி கேட்கவில்லை அப்படிங்கிறது தான் போலீஸ் தரப்பில் இவர் மீது வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு. என்னன்னா, பாதிக்கப்பட்ட மக்களை பார்க்கறதுக்கு விஜய் வரணும்னு டிஜிபி கிட்ட மனு கொடுத்தப்ப டிஜிபி தரப்பு எஸ்பி கிட்ட மனு கொடுத்துட்டு நீங்கள் கிளம்புங்க அப்படின்னு சொன்ன உடனே எஸ்பியிடம் மனு கொடுக்க சொல்லப்பட்ட நாளிலிருந்து இந்த தேதி வரை கரூருக்கு தாவேகா சார்பாக ஒரு மனு கூட கொடுக்கப்படவே இல்லை. டிஜிபி கிட்ட வந்து ட்ரம்ப் அளவுக்கு எங்களுக்கு வந்து பெர்மிஷன் வேணும் அப்படின்னு சொல்லி, ட்ரம்ப்புக்கு மேலே ஒரு இலுமினாட்டி வந்துட்டு போகிற மாதிரி அவருக்கு வந்து ஒரு கான்செப்டில் வேணும் அப்படின்னு அவங்க வந்து கோரிக்கையெல்லாம் வச்சாங்க. அவர் போடா போய் எஸ்பிகிட்ட மனுவை கொடுங்கடா தற்கொலைகளா அப்படின்னு சொல்லி அவர் அனுப்பிட்டார். எஸ்பி கிட்ட இன்ன தேதிக்கு வரைக்கும் அவங்க கரூர் போகிறதுக்கு விஜய் தரப்பிட்டிருந்து எந்த கடிதமும் கொடுக்கப்படவே இல்லை. அவங்க கட்சி சார்பாக இப்படி நாங்கள் ஒரு கடிதம் கொடுத்தோன்றதையும் இவங்க எங்கேயுமே வெளியிடவும் இல்லை. இப்படி ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பு நடக்கவே இல்லை. அப்போ கரூர் வருவதற்கு கோரிக்கையே வைக்காத ஒரு கும்பல் எங்களை வந்து தடுக்கிறாங்க, போலீஸ் எங்களுக்கு அனுமதி கொடுக்கல. இப்போ இந்த இன்வெஸ்டிகேட்டிவ் ஜேர்னலிசம் சூவி ஆவின்ற ஒரு குரூப் தெரியும்ல, எங்க இருக்கு அந்த குரூப் எல்லாம் எதுவும் கண்டுபிடிக்கலையா? வீட்டில் அடுப்படியில் இருக்கு ஆவி, உள்ள ஒளிஞ்சிருக்கு, வெளில வராது. என்னன்னா திமுக அமைச்சர்னா உடனே போய் பண்ணிடுவோம். இங்க பாருங்க, கான்ஸ்டபிள்ல இருந்து கமிஷனர் வரைக்கும் இப்போ வந்து கழுகார் வந்து உருண்டிருப்பாரு. இப்ப இங்கெல்லாம் பறக்கிறதுக்கு கூட ஒண்ணும் இல்லை. அவர் இன்னும் டிஆர்பி ராஜா வீட்டுல இருந்து வெளியே வந்திருக்க மாட்டாருன்னு நினைக்கிறேன். அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ கேள்வி கேட்ட பத்திரிகையாளர், இந்த லெகசி மீடியாக்களினுடைய பத்திரிகையாளர்கள், இப்படி ஒரு பிரச்சனை இருக்கு. அப்போ இந்த அவங்க பேர் என்ன, ஏதாவது ஒரு பத்திரிகையாளர் ஒருத்தங்க பேர், இப்போ இந்திரகுமார், இப்போது நாம் சந்தித்த இந்த மக்கள் அவர்களிடம் என்ன சொல்லியிருக்கிறார் என்றால், விஜய் காவல்துறை தனக்கு அனுமதி கொடுக்கவில்லை என்று சொல்லியிருக்கிறார். நமக்கு கிடைத்த தகவலின் அடிப்படையில் விசாரிக்கும் போது எஸ்பியிடம் காவல்துறையிடம் தாவேகா தரப்பினர் யாருமே எந்த மனுவுமே கொடுக்கவில்லை என்பது நம்மளுக்கு ஆல்ரெடி தெரிந்திருக்கிறது. எந்த அடிப்படையில் விஜய் இவர்களிடம் இப்படி சொன்னார் என்பதை நாம் விஜய் தரப்பிடம் கேட்டால் மட்டும்தான் தெரியும். உண்மையான லெகசி மீடியா வரதை அதை சொல்லணும்ல, அதை சொல்லவே இல்லை, அது ஃபேட் அவுட். இப்போ நம்ம கேள்வி என்னன்னா, இப்போ இந்த குற்றச்சாட்டு சிபிஐ கிட்ட கேஸ் இருக்கு, அதில் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய மக்களை கூப்பிட்டு தனி அறையில் உட்கார்ந்து இல்லாத ஒன்றை விஜய் வந்து சொல்லி அவங்கள மிஸ்லீட் பண்றாரு, ஆதாரங்கள் சாட்சிகளை கலைத்தல். இப்போ அதுக்கு விஜய் பண்றதுக்கு விஜய் மேல ஒன்றும் கேஸ் இல்லையே அப்படின்னு நீங்க சொல்லலாம். வீடியோ ஃபுட்டேஜஸே இருக்கு. சிபிஐ வழக்கு பதிவு செய்திருப்பதன் அடிப்படையில் A2 குற்றவாளியாக இருக்கக்கூடிய புஷி ஆனந்த் அந்த இடத்தில் இருக்கிறார். நீதிமன்றத்தில் போய் புரட்சி வெடிக்கும் என்று பதிவு போட்டுவிட்டு, நானே ஒரு கோழை கோமாளி, என்னுடைய ட்வீட்டை எல்லாம் நீங்கள் சீரியஸாக எடுத்துக்கொள்வதா என்று மண்டியிட்டு மன்னிப்பு கேட்ட பேரும் புகழ் ஆதவ் அர்ஜுனா அவர்களும் அந்த இடத்துல கோமாளின்னு எழுதிட்டேன். அவங்க எழுதி இப்போ வரைக்கும் அதை நம்பவே முடியல. இந்த சமூகத்தில் வந்து ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணக்கூடிய ஒரு ஸ்டேபிளான மைண்ட் செட் இருக்கக்கூடிய ஒருத்தன் போடுற ட்வீட்டுக்கு ஒரு நல்ல ரெஸ்பான்ஸ் இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். இப்போ என் ட்வீட்டெல்லாம் நீங்கள் போய் அந்த டோனில் தான் அவர் அந்த பதிவை எழுதியிருந்தார், அபிடவிட்டே போட்டிருந்தார். நான் சொன்னா எவனும் லாட்டரியே வாங்க மாட்டேன், நான் சொன்னேன் என் வீட்டிலேயே கேட்க மாட்டேங்கிறாங்க, மறுபறிக்கை கொடுத்துட்றாங்க. சரி, இப்படி இருக்கும்போது அந்த A2 அங்கே தான் இருக்கிறாரு, ஆதவர்ஜுனா அங்கே தான் இருக்கிறாரு. இப்படி சம்மந்தப்பட்ட நபர்கள் பலரும் அங்கே இருக்கும்போது இது உள்நோக்கத்தோடு அந்த சாட்சிகளை திரிப்பதற்கு உண்டான வேலைகள் நடந்துச்சா இல்லையாங்கிற கேள்வி வருது இல்லை. இது நம்மளுக்கே தோணுதுன்னா லெகசி மீடியாக்களுக்கு தோணி இருக்கணுமா இல்லையா? மைக்கு போட்டு காலில் விழுந்த நாங்கள் சொன்ன உண்மையை நாங்கள் நிரூபித்து காட்டுறோம் அப்படின்னு யோகியர்களாக காட்டிக்கொள்ள விரும்பிய அந்த ஊடகத்தை சார்ந்த நபர்கள் இந்த மறைக்கப்பட்டிருக்கக்கூடிய, திரிக்கப்பட்டிருக்கக்கூடிய, மிஸ்லீடு செய்யப்பட்டிருக்கக்கூடிய இந்த உண்மைகள் குறித்து ஏன் கேள்வி எழுப்பவே இல்லை அப்படிங்கிறது தான் முக்கியமான குற்றச்சாட்டு. இப்போது வரை அவர்கள் கேள்வி எழுப்பவே இல்லை. அப்போ சிபிஐ இந்த வழக்கை நேர்மையாக விசாரிக்குமா? தெரியாது. உண்மையான குற்றவாளி யார் என்று அடையாளப்படுத்தப்படுமா? தெரியாது. இது இந்த வழக்கு விஷயத்தில் இந்த சந்திப்பு என்ன விதமான தாக்கத்தை ஏற்படுத்தும், அது சிபிஐக்கு இது குறித்து கன்சர்ன் இருக்கா? இந்த சந்திப்பின் போது எடுக்கப்பட்டிருக்கக்கூடிய சிசிடிவி காட்சிகள் ரெக்கார்ட் செய்யப்பட்டிருக்கா? அந்த ஹோட்டலில் இருந்த சிசிடிவி காட்சிகள் யாரையெல்லாம் சந்தித்தார்கள்? ஏன்னா அவங்கெல்லாம் சாட்சி, வேற யாரோன்னா நம்மளுக்கு இந்த கன்சர்னே கிடையாது. இப்போ புஷி ஆனந்த் கூப்பிட்டு இப்படி எல்லாம் நீங்க போலீஸ்ல போய் சொல்லுங்கன்னு சொல்லுவாரு. சொல்லியிருக்க கூடும் என்று தகவல்னு கூட நாளைக்கு வேறு சில சேனல்ஸ் கூட போடுவாங்க. அப்ப என்ன பண்ணுவீங்க? அப்ப அந்த தகவல் உண்மையா பொய்யா அப்படின்றத தகவல் அது பார்ப்பாங்க. பாசிட்டிவா ரெஸ்பான்ஸ் ஆமான்றுவாங்க, இல்லைன்னா இல்லைன்றுவாங்க. அதை செய்திங்குவாங்க. அது நேற்று போட்டோ சுத்த விட்டாங்கல்ல. ஆமா,
இந்த விஷயம்தான் நம்ம கேள்வி எழுப்ப வேண்டிய விஷயம். இது எல்லாத்துக்கும் எந்த விதத்திலும் பொறுப்பேற்காம லெத்தாஜிக்கா இன்னைக்கு வந்து நான் ஒரு அறிக்கை, ஏன்னா பார்த்துட்டேன்ல, நெல்மணிகள் பாவம் இல்லையா, நாங்க உயிர் போய் கிடக்கு, இப்போ பயிருக்கு கருணை காட்டுறேன்ற பேர்ல நீ குறுக்க வர்றியே, அதுலயாச்சும் உனக்கு ஏதாவது அரசியல் தெரிஞ்சிருந்தா பரவாயில்ல. அதுல என்ன, கொள்முதல் செய்ய வேண்டிய நேரத்தில் கொள்முதல் செய்ய வேண்டாம். கொள்முதல் செய்யறதுன்னா என்னன்னு முதல்ல உனக்கு தெரியுமா? அதை விடுங்க. அந்த அறிக்கையில எங்கேயாவது இந்த இடத்தில் இந்த பகுதியில் நெல் போனது, இந்த கொள்முதல் நிலையத்தில் முளைத்திருக்கிறது அப்படி என்று புகார் வந்திருக்கிறது இல்ல. நீங்க ChatGPT கேட்டாலே இதோட நல்ல அறிக்கை எழுதி கொடுக்குன்றேன். உரிய நேரத்தில் கொள்முதல் வாங்கவில்லை, யார் வாங்கணும்? சரி, அந்த உரிய நேரத்தில் வாங்கணும் அப்படின்னா அதுக்கு ஒரு காலம் இருக்கும்ல, ஆமா, டேட் இருக்கும்ல. இந்த தேதியில் கொள்முதல் செய்ய வேண்டியதை செய்யாமல் விட்டதால் இப்படி நாசமானது சொல்லணும்ல, டீடைல் சொல்லணும்ல. சொன்னா மாட்டிப்பானுங்க. ஏன்னா அக்டோபர் மாசம் வாங்க வேண்டிய கொள்முதல் தேதியவே இந்த அரசாங்கம் ஒரு மாசத்துக்கு முன்னாடி 30 நாளைக்கு முன்னாடியே கொள்முதல் வாங்குவதற்கு டெண்டர் விட்டாங்க. வாங்க வந்து கொடுங்க அப்படின்னு சொல்லி விவசாயிகள்கிட்ட பேசிட்டாங்க. இதுல இன்னும் பல செய்திகள் இருக்கு. இன்னும் வாங்கவே இல்லை, மக்கள்கிட்ட இருந்து வாங்கல, தாமதப்படுத்துறாங்கன்றல்ல. ஏன் தாமதப்படுத்துறாங்கன்ற உண்மையை பேசு. உண்மை என்ன தெரியுமா? நெல் ஒவ்வொன்றையும் கொள்முதல் பண்ணுவதற்கு ஈரப்பதம், ஈரத்தன்மை அப்படின்னு ஒரு அளவீடு இருக்கு. ஆமா, அது 17% நிர்ணயிச்சு. அந்த 17% 22% உயர்த்தணும்னு அக்டோபர் மாசம் முதல் வாரத்திலேயே தமிழ்நாடு முதலமைச்சர் ஒன்றிய அரசுக்கு கோரிக்கை வைக்கிறாரு. ஏன்னா கொள்முதல் செய்ய வேண்டிய அளவீடுகளை நிர்ணயிக்கிற பொறுப்பு வந்து ஒன்றிய அரசு கிட்ட இருக்கு. நாங்க கொண்டு வந்து இப்ப கொடுக்குறோம், அது எல்லாமே 18ல இருக்கு. எங்களுடைய விவசாயிகள் கொடுக்குற நிலத்துல ஈரப்பதம் வந்து 18 இருக்கு. 18ங்கிறது ஏன் இருக்கு? மழை பெய்யுது, அப்ப ஈரத்தன்மை கொஞ்சம் கூட இருக்கு. இப்ப நம்ம சொசைட்டில போய் பால் ஊத்துறோங்க மாதிரி, பால் ஊத்தும் போது ஒரு கருப்பு தக்க மாதிரி இருக்கும், அதை எடுத்து அந்த சொசைட்டிக்காரர் போடுவார். தண்ணி அளவு அதை விட அதிகமாக இருந்துச்சுன்னா அந்த பாலை எடுத்துக்க மாட்டார். தண்ணி அளவு அதை விட நார்மலாக இருக்குன்னா எடுத்துக்கிடுவார். ஒரு சில சொசைட்டி பால்காரங்க சரி ரைட் ஒன்று தானே இவங்க இன்னைக்கு ஒரு நாள் அப்படின்னு அட்ஜஸ்ட் பண்ணிக்கிடுவாங்க. ஆனால் நெல் மூட்டையில் அப்படி பண்ண மாட்டாங்க. நெல் மூட்டையில் என்ன பண்ணுவாங்கன்னா 17 இருந்தாலோ 17 கீழே இருந்தாலோ தான் அதை எடுத்துக்கிடுவாங்க. அப்படி இல்லாத நெல்லை விவசாயிட்ட சொல்லி அங்கே நிப்பாட்டி வச்சு காஞ்சிருச்சு அப்படின்னு பட்சத்தில் அடுத்த நாள் எடுத்துகிட்டு போவாங்க. அப்போ இந்த மழை நேரத்தில் இந்த விவசாயிகளுக்கு ஈரத்தன்மை அதிகமாக இருக்குங்கிறது தெரிஞ்சு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் ஒன்றிய அரசு கிட்ட கோரிக்கை வைக்கிறாரு. நீ 17ங்கிறத 22 எங்களுக்கு மாற்றி கொடுன்னு வைக்கிறாரு. ஒன்றிய அரசு இப்போ வரைக்கும் எந்த ஒப்புதலும் கொடுக்காம இருக்குன்னா நியாயமா இந்த அறிக்கையில் கேள்வி கேட்க வேண்டியது, எங்களுடைய விவசாயிகளுடைய நிலங்களை கொள்முதல் செய்வதற்கு இருக்கக்கூடிய அளவீடுல அதனுடைய விகிதத்தை நீ குறைச்சு கொடுப்பியா மாட்டியா, ஏ ட்ரம்பே ஏ மோடின்னு கேட்டிருக்கணுமா இல்லையா? அதை கேட்கறதுக்கு துப்பு கெட்டு போய் மோடியை காப்பாத்துறதுக்காக போலியா ஒரு அறிக்கை, இடத்த சொல்லாம நேரத்தை சொல்லாம தேதியை சொல்லாம அளவை சொல்லாம ஒரு மொட்டை கடுதாசி. அதுல செப்டம்பர் 1 தொடங்கி 24/10/2025 வரைக்கும் 1853 நேரடி நெல் கொள்முதல் நிலையங்கள் மூலமாக மட்டும் 10.40 லட்சம் மெட்ரிக் டன் நெல் கொள்முதல் செய்யப்பட்டிருக்கு இதுவரைக்கும். அதுல 8.77 லட்சம் மெட்ரிக் டன் நகர்வு மற்ற மாவட்டங்களுக்கு அனுப்பப்பட்டு விட்டது. 1.63 லட்சம் மெட்ரிக் டன் நேரடி கொள்முதல் நிலையங்கள்ல பாதுகாப்பாக மூடி வைக்கப்பட்டிருக்கு. ஆக்சுவலா அக்டோபர் 1ஆம் தேதி தான் கொள்முதலே ஆரம்பிப்பாங்க. ஆனா இந்த கவர்மெண்ட் செப்டம்பரே ஆரம்பிச்சிருச்சு. 30 நாளைக்கு முன்னாடி ஆரம்பிச்சிருக்கிறாங்க. இந்த உண்மையை பேசியிருக்கணும்ல நீங்க. அப்ப நீங்க கொள்முதல் வாங்கவே இல்லை அப்படின்னு சொல்றதே பச்சை அயோக்கியத்தனம். சரி ரைட்டு, இப்ப நான் கொள்முதல் பத்தி பேசல, நான் அரவைக்கு போறதை பத்தி பேசினேன் அப்படின்னு நீ ஒருவேளை உருட்டலாம். அப்படி ஒண்ணு நீ சொல்லல. அப்படி சொன்னாலுமே அதுலயும் ஒரு காரணம் இருக்கு. அரவைக்கு போற நெல் அப்படிங்கிறது எப்படின்னா, கொள்முதல் நிலையங்கள்ல வாங்குற நெல்லை திருப்பி கொண்டு போய் நம்ம மாவட்டத்தில் ஒருங்கிணைந்திருக்கக்கூடிய நெல் கொள்முதல் அந்த இடத்துல கொண்டு போய் நிப்பாட்டுவோம். அந்த நிலையத்துல இருந்து ரயில்வே ஸ்டேஷன் போகணும். ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து பல்வேறு மாவட்டங்களுக்கு மாநிலங்களுக்கு பிரித்து போகணும். ஏன்னா இந்த அரிசியை பூராத்தையும் ரெடி பண்ணி இந்தியாவில் இருக்கக்கூடிய பல மாநிலங்களுக்கும் கொடுக்குறோம். அதுதான் நம்ம ஒன்றிய அரசோடு போட்டிருக்கக்கூடிய ஒப்பந்தம். நம்மளுக்கு ஒரு பகுதி, அவங்களுக்கு ஒரு பகுதி, இப்படிதான் பிரிவு போகும். அது தனி கணக்கு, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்படி எல்லாதான் கொள்முதல் அந்த 18% 23 உயர்த்த சொல்லி நம்ம அந்த அனுமதிக்காக காத்திருக்க வேண்டியது இருக்கு. இப்ப அரவைக்கு கொண்டு போகணும்னா கூட இந்த ஈரம் எல்லாம் காஞ்சிருச்சா, காஞ்சதுக்கு பிறகு இது அரவைக்கு எடுத்துட்டு போறோமா, இப்போ ஒரு 500 மூடை போடுறோம் அப்படின்னா அரவையெல்லாம் முடிஞ்சதுக்கு போக உம்மி தூசி இதெல்லாம் போனது போக ஒரு 450 மூடையா நம்மளுக்கு வரும். இதை தான் ஒவ்வொரு மாநிலங்களுக்கும் நம்ம பிரிக்கிறதுக்குன்னு ஒரு ப்ராசஸ் ஆகும். இந்த அரவைக்கு போறது அப்படிங்கிறது எப்படி நடக்கும்னா, இப்படி கொள்முதல் செய்யப்பட்டிருக்கக்கூடிய அரிசியில 100 கிலோவுக்கு 1 கிலோ
என்ன அரிசி அது? செறிவூட்டப்பட்ட அரிசி, இங்கிலீஷ் ஃபோர்ட்டிஃபைடு. இந்த கர்ப்பிணி பெண்களுக்கு இரும்பு சத்து கொடுக்கறதுக்காக இரும்பு சத்து அதாவது அரிசியிலே இரும்பு சத்தை இது பண்ணி சேர்ப்பாங்க. அது வந்து ஒன்றிய அரசு கொடுத்திருக்கக்கூடிய நிர்பந்தம். தமிழ்நாடு அரசு அதில் ஏற்றுக்கொள்ளவில்லை. ஏங்க, ஆர்கானிக்கா கிடைக்கக்கூடிய இந்த அரிசியிலேயே போதுமான ஊட்டச்சத்து இருக்குங்கன்னு சொல்லுது, ஃபைட் பண்ணுது, அதை ஏற்றுக்கொள்ளல. ஆனா இந்த மானியத்தை நாங்க உங்களுக்கு கொடுக்கணும்னா, இதற்கு தேவையான நிதி வசதிகளை உங்களுக்கு ஏற்றுக்கொள்ளணும்னா, நீ 100 கிலோவுக்கு 1 கிலோ ஒரு அரிசியை சேர்த்தா தான் நான் கொடுப்பேன்னு சொல்லுவதன் அடிப்படையில் அந்த செறிவூட்டப்பட்ட அரிசியை இணைச்சு கொடுக்கணும். இதுல என்ன கேள்வினா, இந்த செறிவூட்டப்பட்ட அரிசிக்கு சாம்பிள் நம்ம ஒன்றிய அரசு கொடுக்கணும், எந்த அரிசியை கலக்கிறதுன்னு. அந்த சாம்பிளை ஒன்றிய அரசு பிஜேபி கிட்ட அனுப்பி கிட்டத்தட்ட பல மாசங்கள் ஆயிடுச்சு. இப்போ வரைக்கும் அந்த சாம்பிளை செக் பண்ணி இந்த அரிசியை நீங்க கலந்துக்கோங்கன்னு சொல்லவே இல்லை. அப்புறம் எப்படி விற்கிறது? அப்புறம் எப்படி அந்த அரிசியை கொண்டு போய் வீட்டு ரேஷன் கடைகளுக்கும் மித்த மாநிலங்களுக்கும் அனுப்பவே முடியும்? நீ சாம்பிளையே கொடுக்காம இருந்துக்கிட்டு இந்த அரிசியை பூரா வச்சிருக்கிறியேன்னு இவனுங்களை நோக்கி கேள்வி கேட்கறன்னா, நீ யாரை காப்பாத்த இந்த கேள்வியை கேட்கிற? ஒரு செயற்கை அரிசி பஞ்சத்தை உருவாக்குறாங்க அரசு. ஒன்றிய அரசுக்கு முட்டு கொடுக்குற வேலையை இவனுங்க 2 பேரும் பாக்குறானுங்க. இப்ப அதானி எந்த அரிசி பிராண்ட் வித்துட்டு இருக்கிறாருன்னு பார்த்தோம்னா நம்ம கண்டுபிடிச்சிடலாம், ஈஸியா கண்டுபிடிக்கலாம். ஒவ்வொரு மாநிலங்களுக்கும் நீ எந்த அரிசியை ஏற்றுமதி பண்ணணும், இந்த உனக்கு அரிசி சாம்பிளை நான் கொடுத்தா தானடா நீ அதை சேர்த்து விற்க முடியும், அப்போ அது அங்கேயே கடந்து அழிஞ்சு நாசமாகட்டும்டான்னு சொல்லி திட்டமிட்டு ஒரு பஞ்சத்தை உருவாக்கக்கூடிய ஒரு கும்பலுக்கு இந்த விஜயும் இந்த அதிமுகவும் முட்டு கொடுத்து ஒரு அறிக்கை விடுது. ஒரு இடத்துலயாவது பாஜகவினுடைய இந்த சதி பேசப்பட்டிருக்கான்னு மட்டும் சொல்லுங்க. அந்த அறிக்கையில் ஏதாவது ஒரு இடத்துல இருக்கா? ஏதோ மாநில அரசு விளைய வச்சுக்கிட்டு இருக்கு, நெல் விளையுது அப்படின்னு சொல்றியே, பதில் சொல்லு. இங்க டேட்டா இருக்கு. கிட்டத்தட்ட 10 வருஷமா அதிமுக ஆட்சியில இருந்ததை விட இந்த வருஷம், இந்த 4 வருஷத்துல கொள்முதல் செய்யப்பட்டிருக்கக்கூடிய அரிசி நிலவரம் தெரியுமா? 1.90 கோடி மெட்ரிக் டன்னு கொள்முதல் பண்ணப்பட்டிருக்கு. அதிமுக பீரியட்ல 1.80 தான் கொள்முதலே செய்யப்பட்டிருக்கு. அவ்வளவு தூரம் மகசூலாகி விளைச்சல் நடந்திருக்கு. அந்த அரிசியை பூரா கொள்முதல் செஞ்சிருக்கிறாங்க. ஆனா அதை கொண்டு போய் அரவைக்கு கொடுக்கறதுலையும் பிஜேபி தடை பண்ணுது, அதை வாங்குறதுல இருக்கக்கூடிய ஈரத்தன்மைக்கும் பிஜேபி தடை போட்டு வச்சிருக்கு. இது பத்தியெல்லாம் பேசவே கூடாதுன்னு நீ ஒரு அவங்களை காப்பாத்துறதுக்கு ஒரு வேலை பார்க்குறேன்னா, அப்பா பலே ஆலியா விஜய். இதனால தான் சொல்கிறேன், விஜய் நீங்கள் நினைக்கிறத விட ரொம்ப ஆபத்தான ஆள். மேலோட்டமாக கோமாளி மாதிரி ஒரு அறிக்கை விடுற மாதிரி தெரியும். சென்சிபிளாக உத்து பாருங்க, இந்த மேட்டரில் பிஜேபியை காப்பாற்றுறதுக்கு விஜய் எவ்வளவு அழகாக காயினை நகட்டி இருக்கிறாருன்னு உங்களுக்கு புரியும். திமுக ஆட்சிக்கு எதிரான தொடர் எதிர்ப்பு முளைத்து வளர்ந்து செழித்து ஆட்சியாளர்களை வீட்டுக்கு அனுப்ப போவது உறுதி. நீ வீட்டுக்கு போகிறதுலே தான் இன்னும் குறியா இருக்கிற. நீ எங்க இருக்க? நானே வீட்டில் தான் பஸ் இருக்கேன். எல்லாரும் வீட்டில் இருந்துக்கிறணும். ஏண்டா வெளியில வாடான்னு ஒன்னே கேட்டா, நீங்க ஏன் வெளியில இருக்கீங்க, வீட்டுக்கு போங்க அங்கிள் அப்படிங்கிறிய. கோமாளி அப்படின்னு தமிழ் சமூகம் கேட்குது, நான் கேட்கல. நீ வீட்டில் இருக்கிற லட்சணத்திலேயே PR சுந்தர் அந்த புலம்புறாருன்னு ஊரே புலம்புறதா தகவல். ஆனா நீ ஆளுங்கட்சியை கூட பகைச்சுக்கலாம், பக்கத்து வீட்டுக்காரனை பகைச்சுக்காதையா? அவரு இன்னும் மனம் திறக்கணும். மிஸ்டர் PR சுந்தர் அவர்கள் இன்னும் மனம் திறக்கணும். அவர் திறந்தாருன்னு வைங்க, நெல்லு முளைக்கிறது என்ன, ஒரு சொல்லு முளைக்கும். சொல்லா தம்பி, ஏதாவது சிசிடிவிய அங்க இருக்க செக்யூரிட்டி கேட்டு போட்டுக்கிட்டு போறாரு. நாம எதையும் சொல்லல, சொல்லப்படுவதாக வருகின்ற தகவல்களை உங்களுக்கு சொல்ல வேண்டியது எங்களுடைய கடமை என்று நாங்கள் கருதுவதாக தகவல். அதனால இப்படி ஒரு வீடியோ போட வேண்டியதாக தகவல். ஆமா, நானும் டெல்டா காரன்னு சொன்னாரே முதல்வர் அப்படின்னு ஒரு உருட்டு. நீ தான் கத்திபுரத்துல விவசாயி இல்ல அவர் வேட்டைக்காரன்னு சொன்னாரு. வேட்டையாடினார் கரூரில் 42 உயிர்களை. நீ புலி, நீ காவலன்னு சொன்னாரு. என்ன பண்றாரு? வீட்டை பூட்டி தன்னுடைய வீட்டை பாதுகாத்துக் கொண்டிருக்கிறார். வேற என்னென்னமோ சொன்னாரே தம்பி, வேற என்னென்னமோ சொன்னாரே. மற்ற படங்களுக்குள்ள நான் போக விரும்பல.